சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கஷ்டப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கஷ்டப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால்
1 சாமுவேல் 2:8. அல்லேலூயா. இது சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ 2 மாதத்தில் நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த 3வது மாதத்தில் ஆண்டவரை கர்த்தர் நமக்கு எல்லா விதத்துலையும் 3ங்கும் போது பைபிளில் முக்கியமான நம்பர் 3 தான். எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அது 3 அதை வச்சு தான் நடத்திட்டு வரேன். நிறைய சபைகளில் பிதாவை மட்டும் கும்பிட்றாங்க, இயேசுவை மட்டும் கும்பிட்றாங்க, ஆவியானவர் மட்டும் கும்பிட்றாங்க. ஒரு சிலரில் பிதாவும் இயேசுவை கும்பிடுவாங்க, ஆவியானவர் கும்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம சபை அப்படிப்பட்ட சபையில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஆக உருவாக்க மாட்டோம். நம்ம எத்தனை பேர்? 3 பேர். ரோசி இதில் ரோசி 3 பேர் இருக்காங்க. ரோசி ஆவி வேறு, ஆத்மா வேறு, சரீரம் வேறு. அது 3க்கு சேர்ந்தால் ரோசின்னு பேர். சுகந்திக்கு அதே மாதிரி தான். ஆவி வேறு, ஆத்மா வேறு, சரீரம் வேறு. அது 3 சேர்ந்தால் சுகந்தி. அல்லேலூயா. அதனால் 3ங்கிறது பைபிளில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ தண்ணி எடுத்திங்கன்னா தண்ணி, நீராவி, ஐஸ் கட்டி. அல்லேலூயா. ஆமாம், நீராவி வருது, ஐஸ் கட்டி ஆகுது, தண்ணியாக மாறுது. அதே மாதிரி பைபிளில் நிறைய இடத்துல இந்த 3 ரொம்ப அழகாக ஆண்டவர் என்ன செய்கிறார். நமக்கு கூட குடும்ப வாழ்க்கையில் கூட என்ன சொல்கிறாருன்னா, முப்புரி நூல் சீக்கிரம் வராது. கணவன், மனைவி, ஆண்டவர். கணவன் மனைவி வச்சு குடும்பம் நடத்தவே முடியாது. அது குடும்பம் வீணாக உடஞ்சி போயிடும். ஆனால் கணவன், மனைவி, ஆண்டவர், அது பேர் என்னது? முப்புரி. தாலி கட்டும்போது எத்தனை நூல்? 3 முடிச்சு போடுங்க. உலகத்தை பாட்டு பாடுறது 3 முடித்தாலும் முட்டாளான்னு கேளு. 3 முடிச்சு, அந்த 3 முடிச்சு போடுதா தமிழ் மக்கள் கல்யாணம் படிப்பாங்க. சடை பண்ணும்போது கூட எத்தனை? 3 தான். அதனால் இந்த 3ங்கிறது மிக முக்கியமான ஒரு அந்த மாதம், அப்படிப்பட்ட மாதம் நமக்கு. அதனால் இன்றைக்கி நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. சரி, என்ன பாருங்க, 1 சாமுவேல் 2:8 வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். கைத்தட்டுங்க, உற்சாகமாக கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. ஆண்டவரே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீங்கள் சிறியவராக இருக்கலாம், உங்கள் குடும்பம் சிறிய குடும்பமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்களை நேசிக்கிறார். உங்கள் வீட்டில் எல்லாரும் காட்டிலும் சிறியவனாக நீங்கள் இருக்க இளையவன், கடைசி பொருள் நீங்கள் தான். கவலைப்படாதீங்க, உங்களை தான் கர்த்தர் உயர்த்துவான். தாவீது அப்படி தான் உயர்த்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. யோசேப்பு அப்படி தான் உயர்த்தினார் ஆண்டவர். அவர் சிறியவனை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் சின்ன குடும்பம், நீங்கள் சின்ன ஆள் தான், நீங்கள் பெரிய ஆளே கிடையாது. ஆனால் உங்கள் மேலே தான் தேவனை இரக்கமாக இருக்கிறார். உங்கள் மேலே தான் கவனமாக இருக்கிறார். உங்களை தான் ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறார். அதனால் இந்த மாதத்தில் நான் சின்னவன், நான் எளியவன், ஏழை அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. உங்களை கர்த்தர் மேலான நிலைமை கொண்டு வரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்கள? ஆமாம். உபாகம் 28:14 வாசிங்க. உபாகம் 28:14. நீ பட்டணத்திலும் 14. இன்று நான் உனக்கு அல்லேலூயா. அவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாழாக்காமல் தலையாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால தான் என்ன பாட்டு பாடுறோம் பிறந்த நாளைக்கெல்லாம்? சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ள சொல்லிட்டு உன்னை மேன்மை பாடு. முதல்ல உன் தலையை உயர்த்துவார். உங்கள் தலையை பார்த்து என் பிள்ளை அங்கே வந்துக்கிறான், என் மகன் அங்கே வந்துக்கிறான், உங்கள் தலையை உயர்த்துவார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்க? பிசாசு நம்ம தலை குனிய பண்ணுவான், தலை குனிய பண்ணுவான். ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு கடன் உண்டாக்கி அதை உண்டாக்கி இதை உண்டாக்கி தலை குனிய பண்ணுவான். ஆனால் ஏசப்பா என் பிள்ளை தலையை நான் உயர்த்துவேன், என் பிள்ளை தலையை உயர்த்துவேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் அப்படி செய்வார்.
இந்த மாதம் நீ கவலைப்படாதீங்க. வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 112:9 வாசிங்க. சங்கீதம் 112:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவர் உயர்த்து நல்லா கவனிங்க. ஆண்டவர் தானியேலை உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார். எத்தனை அருமையான காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். தேசமெங்கும் அவங்கள மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். தானியேலை அப்படி உயர்த்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. அவன் நிச்சயமாக உங்களையும் தானியேலை போல உயர்த்த வல்லவரார். தானியேலுக்கு எத்தனை எதிர்ப்பு, தானியேலுக்கு எத்தனை விரோதமான காரியம் செஞ்சு தானியேலை கொண்டு போய் எங்கே போட்டாங்க? சிங்க கைப்பிலே போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்துருந்த என் மகனை சிங்க கைப்பிலே போடுற, நான் அவனை எங்கே உயர்த்தினேன் பாரு. உங்களை கூட அப்படி தான், உங்களை எங்கேயாவது ஒரு முரட்டமான மோசமான அதிகாரி இருக்கிற இடத்துல கொண்டு போடுவாங்க வேலை செய்யல. அந்த வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவா. சிங்க கெபி மாதிரி இருக்கும் அந்த இடம். ஆனால் அங்கே கொண்டு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, உங்கள் போட்டிக்காரன் பொறாமக்காரன். ஆனால் தேவன் அந்த சிங்கத்தின் நடுவில் இருந்து தானியேலை உயர்த்தின தேவன் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவா. உங்கள் சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு இருக்கிற ஏரியாவில் கூட எல்லாம் சிங்கத்தை மாதிரி முறுமுறுன்னு விரோதியாக இருப்பானுங்க. ஆனால் அந்த விரோதிக்கிற ஜனங்கள் நடுவிலேருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவா. தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். அது மாதிரி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. முதலாவது தாழ்வை முக்கியம் ஒரு மனுஷனை உயர்த்தது. ஆண்டவர் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். அதுக்கு என்ன காரணம்னா அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்போ எனக்கு உயர்வு வேணும், கண்டிப்பாக உயர்வு தருவார். ஆனால் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஆண்டு கேட்குறாரு, தாழ்மையாக இருக்கியா? ஏசப்பா பாருங்கள், இது கொள்ளையாடின உயர்வாக இருக்கிற பிதாவுக்கு சமமாக இருக்கிறார். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள, அதை அவர் வந்து பெருசாக எடுத்துக்காமல் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவ்வளவு அருமையான ஒரு தேவன் நம்ம தேவன். நீங்கள் எவ்வளோ தாழ்மையாக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அதை உயர்த்துவார். லூக்கா 14:11 வாசிங்க. லூக்கா 14:11. லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு உயர்வு வரும். ஆனால் எப்படின்னா தாழ்மையாக இருந்தால் தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம சபையில் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேரை கூட சொல்ல விட மாட்டாங்க. இங்கே அந்தளவுக்கு நான் தகுதியானவன் இல்லை, என் பேரை போய் இந்த பள்ளிப்படத்துலேருந்து சொல்கிறீங்களா பாஸ்டர்? சிசேஷன் ஒரு இந்த சென்ட் பால் டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் பேரை நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். ஒரே ஆளுக வந்து அவர் பயங்கரமாக நிறைய படித்தவர். ஜான் பால் காலேஜில் அவர் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் ரெயின்போ நகரில் பெரிய வீடு, ரொம்ப வசதியானவர். அவன் மகனில் ஜிம்மரில் டாக்டராக்கா தினேசன். இந்த மனுஷன் சொல்கிறாரு, என் பேரை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில்டுன்னு சொல்லலாம்? நான் எவ்வளோ பெரிய பாவி தெரியும் பாஸ்டர், இந்த பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து என் பேரை சொல்ல நான் தகுதியான ஆளா? நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்னடா இவ்வளோ தாழ்மையான மனுஷனாகிறார். ஆமாம்மா, இந்த இடத்துலேருந்து அவர் பேரை சொல்ல எனக்கு என்ன பாஸ் தகுதி? நான் அவ்வளோ பரிசுத்தமானா, நான் அவ்வளோ நீதிமானா? அந்த இயேசுவின் பேரை சொல்கிற இடம், அந்த இடம் எது? அந்த புல்ஃபீட்டு. இயேசுவின் பேரை சொல்கிறதுக்கு தான் அந்த புல்ஃபீட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறேன். அதில் போய் பாவியாக ஏன் பேரை சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இல்லை பாஸ், ஆண்டவர் உங்களை அந்த அளவுலேருந்து உங்களை அந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறினதுனால அது அவருக்கு உங்கள் பேரை சொல்ல தகுதி இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், அவர் சொல்ல போய் தானே உங்கள் பேரை சொன்னேன் அப்படின்னா. அவ்வளவு நம்ம சபையில் தாழ்மையாக இருக்காங்க. அது மாதிரி ஒரு சில சிஸ்டமாரெலாம் இருக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லும்போது அவங்க ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஆறாவது முடிஞ்சு வந்து என்கிட்ட பார்த்து என் பேரையே சொன்னீங்களே, என் பேரை சொன்னீங்களே, அவ்வளோ தாழ்மையாக சொல்லுவாங்க. என் பேரை சொல்லாதீங்க பாஸ், இனிமேல் கீழே வந்து சொல்லுங்கள்,
அது ஃபுல்ஃபிட் இருந்து என் மாதிரி சொல்லாதீங்க. அவ்வளோ தாழ்மையானவங்க. நம்ம சபையில் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அவ்வளோ தாழ்த்துறவங்க. ஆனால் நம்ம எப்பயுமே தாழ்மையை கற்றுட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டு போயிடுவார் எங்கேயோ. அல்லேலூயா. ஆனால் வேத வாசிங்க 2 நாளாகமம் 7:14. என் ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு தேசமே ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆண்டுக்கு நம்ம தாழ்த்தணும். அல்லேலூயா. அந்தளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:34 வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34 வசனம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு உயர்வு வர்றது கிருபையினால் தான், படிப்பினால் அறிவினால் தகுதினால் இல்லை, கிருபையினால். அல்லேலூயா. லூக்கா 1:48 வாசிங்க. அடிமையின் தாழ்மையை நோக்கி ஆண்டவர் பார்க்குறாரு. மரியா என்ன சொல்கிறாங்க வாசிங்க. லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பிரைஸ் காட். அம்மா சொல்கிறாங்க பாருங்க, அடிமையின் ஜெபத்தை நோக்கி பார்த்தார் இல்லை, கிடையாது. துதிய ஸ்தோத்திரத்தை நோக்கி பார்த்தார், கிடையாது. அடிமையின் என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என் தாழ்மையை நோக்கி பார்க்கணும். இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கணும். அதான் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து அவங்க உயர்த்தமானுங்கிறார். இந்த கொரோனாவுக்கு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. பாண்டிச்சேரியில் கொரோனா சாவு குறைவாக இருக்குது, நிறைய பேர் சாகாமல் இருக்காங்க அப்படின்ட்டு சென்னையில் கூப்பிட்டு 2-3 வேலைக்காரங்க அங்குள்ள ஊழிக்காரங்க எல்லாம் ஒவ்வொருக்கு பரிசு கொடுத்தாங்க. அதில் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்ன காரியம் என்னென்னா, இந்த கொரோனா டைமில் நீங்கள் விழுந்து கிடந்தீங்களே பாஸ்டர், அதை தான் ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்கள் பாண்டிச்சேரியை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஒரு சில கிண்டல் பண்ணால் பரியாசம் பண்ணால் அது பெருசு இல்லை, நமக்கு ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதம் பெருசு. இவன் கிண்டல் பண்ணானே, இவன் பரியாசம் பண்ணானே. அல்லேலூயா. நீங்கள் தாழ்ந்து விழுந்து கிடங்குறீங்களா, உங்களை கத்த கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்குற தேவன். சரியா? அடுத்து எப்படி நமக்கு உயர்வு வரும்? மனம் திரும்பினால் உயர்வு. 2வது மனம் திரும்பணும். முதலாவது தாழ்மையாக இருக்கணும், 2வது மனம் திரும்பினா உயர்வு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 18-23 வீட்டில் வாசிச்சு பாருங்கள். மனம் திரும்பின குமாரன், இளைய குமாரன், அவனை கர்த்தர் உயர்த்தினார். அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யார்? வாடா, உனக்கு புது வஸ்திரம், புது சாப்பாடு, மனம் திரும்பினா தான் உயர்வு வரும். நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்தால் அந்த உயர்வு கிடைக்காது, அந்த ப்ரொமோஷன் கிடைக்காது. அல்லேலூயா. பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கைக்கு வரணும். இளையகுமாரன் பாருங்கள், அந்த பண்டிதிங்கிறத விட்டு எல்லாம் விட்டுட்டு அப்பாட்ட வந்துட்டார். அப்போ எப்பயுமே மனம் திரும்பினா கர்த்தர் உங்களை உயர்த்துவா. மனம் திரும்பினா. அல்லேலூயா. அவ எந்தெந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பிள்ளைய வந்துடணும். அப்போனா தேவன் உங்களை உயர்த்துவா. 3வது 1 பேதுரு 5:6 வாசிய. 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. ஏற்ற வேலை கற்று உங்களுக்கு உயர்த்த முடியும். அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருங்க. நீங்கள் உங்களை கத்த உயர்த்தணும் அப்படின்னா நீங்கள் அவர் கைக்கு அடங்கியிருக்கணும். நிறைய பேர் அடங்க மாட்டேங்கிறாங்க. அடங்காப்பிடாரி. கணவனுக்கு அடங்கிறதில்ல, அப்பா அம்மாவுக்கு அடங்கிறதில்ல, வாத்தியாருக்கு அடங்கிறதில்ல, அதிகாரிக்கு அடங்கிறதில்ல, ஊழிக்காரனுக்கு அடங்கிறதில்ல. இதே பிள்ளைய நீ எவ்வளோக்கு எவ்வளோ அடங்கியிருக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் உங்களை உயர்த்துவான். அல்ல சொல்லுங்கள். ஆண்டு சொல்ல ஏற்ற வேலையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிடுங்க. ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிடுங்க. இதனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அடங்கியிருந்தால். ஆதியாகமம் 16:9 வாசிங்க. ஆதியாகமம் 16:9. ஆதியாகமம் 16:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஆகாரப்பா சொல்கிறாரு, நீ போய் உங்கள் எஜமாட்டி அம்மா இருக்காரு சாரால், அவள் கைக்கு அடங்கிரு. அல்லேலூயா. நீ வீட்டை விட்டு ஓடுறிய, போய் திரும்பி போ,
அவங்க வீட்டுக்கு போய் அந்த அம்மா கைக்கு அடங்கிரு அப்படின்னு சொன்னார். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா. நிறைய பேர் வீட்டு விட்டு ஓடுறாங்க. அம்மா விட்டு மகன் அவங்க இவங்க மனைவி எல்லாம் ஓடுறது. போய் திரும்பி போய் அவங்க அடங்கிரு, அப்பொழுது அவங்க ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம். சங்கீதம் 37 34 வாசிங்க. 37 34 37 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். அவர் வழிக்கு அடங்கியிருக்கணும், அவர் வழியை நடக்கணும். அப்போ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் உயர்வு வேணுங்கிறீங்க? அப்போ இந்த மறுபடியும் வாசிமா சங்கீதம் 37 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் காட். கைத்தட்டங்க வச்சுங்க. பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு பிளாட்டு கூட உங்களுக்கு கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. அவர் கைக்கு அடங்கிருங்க, கர்த்தர் கிடைக்கும்படி செய்வார், உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சரி, 4வது பாயிண்ட்டு ஏசியா 40:31 வாசிங்க. ஏசியா 40:31. ஐசையா 40:31. ஆமேன். பார்த்தீங்களா? எழும்புவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் காத்திருக்கணும் ஆண்டவருக்கு. நிறைய பேர் ஆண்டவர் காத்திருக்கிறதே இல்லை. ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு காரியம் செய்கிறீங்க, அவருக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரு. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் வெயிட் அண்ட் see. அவருக்கு அடங்கி இருக்கணும். ஒரு கல்யாண காரியம் இருக்குது, அவருக்கு அடங்கி இருந்து கர்த்தர் இந்த மாப்பிள்ளை தராரு, எந்த பொண்ணை தராரு, அவருக்கு அடங்கி இருந்தால், அப்படி இருந்தால் தான், அவர் காத்திருந்தால் தான் கழுகை போல பலனடைவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். அருமையான தேவன். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் காத்திருக்கிற அந்த நிலைமைக்கு வந்து நீங்கள் உயர்வை பெற்றுக்கொள்ளணும். மறுபடியும் சங்கீதம் 37 34 வாசிங்க. 37 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். இதை மறந்து எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. அடுத்து 5வது பாயிண்ட்டு மத்தேயு 25:21 வாசிங்க. மேத்யூ 25:21. 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. அடுத்து உண்மையாக இருந்தால் கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் இந்த மாதம் உண்மையாக இருக்கணும். போன மாதம் உண்மையாக இருந்து நல்லது தான், ஆனால் அது பத்தாது. இந்த மாதம் விசேஷமாக நீங்கள் எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருக்கணும். 10 காரியத்தை ஆண்டு கொடுத்து போகிறா, 10 காரியத்தை உண்மையாக இருக்கணும். இல்லை 9ல் உண்மையாக இருந்தேன் பாஸ்டர், ஒன்றை விட்டுட்டேன், அது உயர்வு வராது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ நல்லது உண்மை உத்தம ஒளிக்கான கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேங்கிறார் ஆண்டவர். இப்போ நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் உண்மையை மட்டும் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்திலும் உண்மை உள்ளவர், சகல காரியத்தில் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் உங்களுக்கு தாழ்ந்திருக்க விடவே மாட்டார். உண்மை உள்ளவனை காத்து எந்த விதத்தில் உயர்த்திடுவார். எந்த விதத்தில் ஆண்டு பார்த்துட்டே இருப்பார். என் மகனை எப்போ உயர்த்தலாம், என் மகளை எப்போ உயர்த்தலாம், அவர் பார்த்துட்டே இருப்பார். டக்குன்னு அந்த நேரம் வந்தால் உயர்த்திடுவார் ஆண்டு. அல்லேலூயா. ஆனால் உண்மை இல்லாமல் அவங்க அடுத்து போய் சொல்லி திருடிட்டு அவங்க தங்கள் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி வீணாக போயிருக்குது. படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, அழகு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் உயர்வு இல்லை. காரணம் என்ன? வாழ்க்கையில் உண்மை இல்லை. அல்லேலூயா. அவன் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், அருமையாக தேவன் உயர்த்துவாய். தானியேல் எவ்வளோ ஆண்டவர் உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பு அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவருக்கு எல்லா பொறுப்பும் கொடுக்கப்பட்டாலும் அவருடைய எஜமாட்டி அந்த லேடி வந்து அவரை கெடுக்க பார்க்குறா. அதில் கூட நான் என் தேவனுக்கு விரோதமாக எப்படி இவ்வளோ பெரிய பாவம் செய்கிறது, ஓடியே போயிடுறாரு. யார்? யோசேப்பு. எவ்வளோ உண்மையானவர் பார்த்தீங்களா? அப்போ என் தேவனுக்கு முன்னால் எப்படி இவ்வளோ பெரிய பாவம் எப்படி செய்கிறது,
வேண்டாமா நீ ஆளை விடுமான்னு சொல்லிட்டு துணியை காண்டு ஓடி போயிடுறாரு. ஆண்டு பார்த்தே இருந்தார், இவன் தான் என் மகன்டா, இவனை வீட்டுக்கு மட்டும் தலைவனா இல்லை, ஊருக்கு மட்டும் தலைவனா இல்லை, தேசத்துக்கு மட்டும் தலைவனா, எல்லா இடத்துக்கும் அவர் தலைவனா, முழு உலகத்துக்கும் ஜீவரட்சனை செய்யும்படி, முழு உலகத்துக்கு ரேஷன் அரிசி போடும்படி, முழு உலகத்தையும் போஷிக்கும்படி அந்த அளவுக்கு உயர்த்தினார். கைத்தறி குச்சாமா. அப்போ யோசேப்பு மாதிரி உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. யோசேப்பு மாதிரி உண்மையாக இருக்கணும். அந்த மாதிரி உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை எல்லா விதத்தையும் உயர்த்திடுவார். சரியா? அடுத்த வாசிங்க, சங்கீதம் 112:9 வாசிங்க. சங்கீதம் 112:9. சங்கீதம் 112:9. இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். அப்போ கொடுத்தா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். நீங்கள் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் அதை பார்த்துட்டே கணக்கு வச்சுட்டே இருப்பார். ஒன்றும் வேண்டாம், உலக பிரகாரமாக இந்த எம்ஜிஆர் பாருங்க, கொடுத்துட்டே இருப்பார். அது பேர் வாரி வள்ளல். கொடுக்க கொடுக்க என்ன செய்கிறாங்க ஜனங்க, அதை சினிமாவில் டிசிம் சண்டை போடுறாரு, சண்டை போட்டு ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மனுஷன் என்ன செய்வார், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருப்பார். கொடுத்து செவந்த கரம் கையை காட்டுவார். கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? ஈயா கஞ்சனா உட்காந்து எப்படி கர்த்தர் உயர்த்துவார்? நீங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், உங்களால் இயன்றதை கொடுக்கணும். ஆண்டவர் உனக்கு இருக்கிறத விற்று பிச்சை கொடுக்குறார். உனக்கு ஒன்றுமே இல்லையா, சட்டையை கூட என்ன செய்யணும், விற்று பிச்சை கொடுக்குறாரு. பிச்சை கொடுக்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாத. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதுதான் நல்ல சமாரி ஊழியம் வச்சுருக்குறோம். டெய்லி 10 பேருக்கு. ஆனால் மோகன் சிலாஸ் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதை பற்றி சொல்கிறாரு. இந்த பாண்டிச்சேரியில் ஒரு சபை இருக்குது, டெய்லி போய் என்ன ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அது மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னா உலக மக்களுக்கு சொல்கிறாரு. நம்ம சபை உதாரணமாகிடுச்சு. நீங்கள் எத்தனை பேர் கொடுக்குறீங்க? இன்னும் கொடுக்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொடுக்குறவங்க ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. காணிக்க கொடுக்குறீங்க, எல்லாம் காணிக்க கொடுக்குறீங்க. ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு எப்போ டெய்லி கொண்டு வரீங்களா? இந்த 40 நாளும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாட்டை எங்கே கொண்டு வருவீங்க? அதான் பழக்கப்படுத்துகிறேன் நான். சரி, இந்த 40 நாள் சாப்பாடை வாச்சு என்ன செய்ய, பொட்டணம் கட்டி என்ன செய்யணும் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? கொண்டு வரணும். நீங்கள் ஃபுல்லு அங்கே வைக்கணும், வரவேற்பாறையில் வைக்கணும். அந்த மேடையில் வச்சிங்கன்னா நம்ம தங்கச்சிமார் சிஸ்டமார் அருமையாக அது பிரதமர்லாக அழகாக கொண்டு போய் ஏழை மக்கள் எக்கச்சக்கமான பேருக்கு அப்படியே ரோட்டு ஓரமாக உட்காந்துட்டுருக்காங்க. போகிற பக்கலே கொடுத்துட்டு போங்க. நின்று ஜாம கூட பண்ண வேண்டாம். போகிற பக்கம் அம்மா இருந்தாங்க, ஐயா இருந்தாங்க, அப்படியே கொடுத்துட்டே போங்க. கடவுளை உங்களுக்கு உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த 40 நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? 3 வேளை சாப்பாடு சாப்பிடாம உங்களால் பட்டினியாக கிடக்க முடியாது. 2 வேளை சாப்பாடு சாப்பிடாம, 1 வேளை சாப்பாடு வச்சு கட்டாயமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. என்ன சொல்லுங்க எல்லாரும்? 1 நேரம் சாப்பாடு ஃபாஸ்டிங் போடணும். அல்லேலூயா. நல்லா இருக்குங்க 2 நேரம் சாப்பிடாமல் இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்குங்க 3 வேளை சாப்பிடாம. ஆனால் எல்லோரும் 1 நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியும். அவங்க மாத்திரை போடுற, இப்போ நான் சுகருக்கு மாத்திரை போடுறேன், அப்போ என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் கண்டிப்பாக 1 நேரமாச்சும் சாப்பிடாமல் இருந்து, அது மிச்சமாச்சுடா, சாப்பாடு மிச்சம் ஆச்சு, அரிசி மிச்சம் ஆச்சு சொல்லவே கூடாது. அல்லையில சொல்லுங்க எல்லோரும். இப்போ நான் உங்கள் வீட்டை பார்க்க போகிறதில்ல, ஆனால் ஆர்டர் பார்த்துருக்குறேன். நீ சர்ச்சுக்குள்ளே வரும்போதே கையில் ஒரு பொட்டணம் பைபிள் இருக்குது, பரவாயில்ல, நல்லது. ஆனால் என் கையில் என்ன இருக்கணும்? சாப்பாடு. வாய் வரமாட்டேங்க பாருங்கள். சாப்பாடு கையில் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு. இது ஏன் வயிற்றுக்கு போகக்கூடாது, ஏழையின் வயிற்றுக்கு போகணும். நிச்சயமாக தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசைப்பார். வேதம் என்ன செய்வோம்? சுகபாலு சீக்கிரம் துளிர்க்குங்கிறாரு. உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். வாரி இறைத்தான். தாவீது சொல்கிற வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவன் நீதி என்னென்றைக்கும் உயர்த்தப்படுவான். அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும்.
அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்போ பணம் கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், எதுனாலும் நீ கொடுக்கலாம். அது கொடுக்க அற்புதமாக தேவன் ஆசீர்வதிப்பார். நிலத்தை கொடுக்கும்போது நாங்கள் ஏழையின் சிரிப்பில் இயேசுவை காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழையின் சிரிப்பு ஏழையில் கொண்டு வந்துடுவோம். போய் பழைய பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று அந்த ரிக்ஷாக்காரன் அவன் இவன் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி போட்டு கொண்டு வந்துடுவோம். அல்லேலூயா. பழைய முதலமைச்சர் ஜானகிராம் வந்து ஆச்சரியப்பட்டார். ஏப்பாஸ் இப்படி சரிங்க, நீ பழசை கொடுக்காதீங்க, நான் எனக்கு பொத்துற சால், என் வீட்டில் இருக்கிற டவுல் துண்டெல்லாம் நான் கொண்டு வரேன்ட்டு அடுத்த வருஷம் அவர் கொண்டாந்து கொடுத்தாரு எல்லாத்துக்கும். அல்லேலூயா. ஆமாம். அது மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த 40 நாளை பழக்கப்படுத்துங்க. இதுவரை கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் கொடுக்கணும். 40 நாள் நிப்பாட்டக்கூடாது. 40 நாள் நிப்பாட்டக்கூடாது. அது லைஃப் லாங்காக நம்ம செய்யணும். ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட அந்த பிளஸ்ஸிங் ஸ்டாண்டின்னு சொல்லி பெரிய ஊழியக்காரர் அவர் பார்த்திங்கன்னா ஊருக்கு போனால், சென்னைக்கு போனால் கூட காரில் பழைய துணிமணி, பழைய பேண்ட்டு, பழைய சேரீ எல்லாத்தையும் காரில் டிக்கியில் போட்டு போவார். இங்கே சென்னைக்கு போகக்குள்ள வரியில் எத்தனை பிச்சைக்காரங்க இருக்காங்களோ எல்லா பிச்சைக்காரனுக்கு ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு சேலை, ஒரு ப்ளவுஸு, ஒரு சாதாரண ஏதாவது ஒன்று கொடுத்து போவார். அதுதான் பிளஸ்ஸிங் ஸ்டாண்டு. அதுதான் அண்ணன் ஜெபகுமாரை விட அதிகமான மிஷினரி ஊழியம் செய்கிறவர் அவர். கைத்தட்டு வச்சாமா. அவ்வளோ அருமையான, அவர் பக்கத்தில் நிற்க முடியாது, ஃபயராக இருப்பார் ஸ்டாண்டின்னு சொல்லி. அல்லேலூயா. வேலூரில் அந்த மருத்துவமனை கட்டினவர் அவர் தான், பிளஸ்ஸிங் ஸ்டாண்டின்னு சொல்லி. அப்போ அவங்க எல்லாம் அப்படி இன்றைக்கி அவரை உயர்த்திருக்கார் கருத்துனா அந்த மாதிரி ஏழையில் கொடுப்பார். என்னைக்காவது ஒரு நாள் வரும், அன்னைக்கு போய் கொடுக்கலாம், அப்படி இல்லை, எப்போனா கொடுக்கலாம். பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வண்டியில் அது மாதிரி இங்கே கொண்டு வர வேண்டாம். கொண்டு வந்தாலும் நம்ம அந்த நெறிக்கிறவங்க மத்தியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி நீ கொண்டு வந்தால் கூட அதையும் ஏதாவது ஒரு ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, ஏதாவது கிராமத்தில் எங்கேயாச்சும் இருக்க மக்களுக்கு போய் வீட்டுக்குள்ளே அங்கேயெல்லாம் கொடுக்கக்கூடாது. தெருவில் உட்காந்துருக்கவங்களுக்கு நீங்கள் ஏழைகளுக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க, பழைய துணி யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் ஏழைகளுக்கு தெருவில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், உட்காந்த இடத்துல ஒன்றுக்கு போயிருப்பான், உட்காந்த இடத்துல யூரின் போயிருப்பான், அவங்களுக்கு மாற்ற கூட துணி, ஒரு நைட்டி இருக்குன்னு வச்சுங்க. நான் இப்படி மாதிரி கொடுத்துக்கிறேன். நம்ம சபைக்கு வரும்போது இந்த இடத்த வாங்கும்போது அந்த பாலத்துக்கு கீழே பாவம் ஒரு சிஸ்டர் அப்படியே யூரின்லாம் போய் அப்படியே நனைஞ்சு கிடந்தாங்க. அப்போ என்னை வண்டி வந்து ஒரு நிப்பாட்டி, பாசம் இவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்தோடனே இங்கே சிஸ்டமாக சேவமாட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் பழைய துணிமெல்லாம் வச்சுருந்தோம். அப்போ கொஞ்சம் சிஸ்டமாக ஏற்றிட்டு நைட்டிலாம், பழைய நைட்டிலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த பாலத்து பக்கம் இறக்கி விட்டு, அப்போ சாராயக்கடை இருந்துச்சு, சாராயக்கடை பக்கத்தில் அந்த பாலத்துக்கு அடியில் கிடந்த அந்த மக்களை தூக்கி எடுத்து அவங்களுக்கு அந்த நைட்டிலாம் போட்டு விட்டோம். அல்ல சொல்லுங்கள் எல்லாரும். இன்றைக்கி நினச்சாலும் கண்ணீர் வருது. அவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்க பாண்டிச்சேரியில். ஆனால் கொடுக்குறது யாருமே இல்லை. அது கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நைட்டியை, பழைய சேலையை, பழைய காரியம் அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் பழசாச்சா எடுத்து வச்சுக்கணும், துவைச்சி வச்சுட்டு ஒரு நாள் வரும். அந்த நாள் நீ போகிற வழியில் ஒரு ஏழை கொடுத்தேன்னா அது பரலோகம் அங்கீகரிக்கிறது. அலையில் சொல்லுங்க எல்லாரும். அதான் பைபிள் ஒரு ஏழைக்கு இறங்குறவன் அவன் கொடுத்ததை கருத்தை திரும்ப கொடுப்பான். அவனை உயர்த்தி தான் கொடுப்பார், சும்மா வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரே ஒரு வாசி சொல்ல, கடைசியாக சொல்லுங்கள். தானியேல் 3:30 வாசிங்க. தானியேல் 3:30. தானியேல் 3:30. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பர்பிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமென். கைத்தட்டு குச்சாமா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவங்களை கர்த்தர் உயர்த்தினான். வெளிப்படுத்தி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தி 3:8 வாசிமா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வாசிங்க ஏசாயா 33:16. ஏசாயா 33:16. ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும்.
அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் வைராக்கியமாக இருப்பேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல, விக்கிரங்களை ஆராதிக்க மாட்டேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரி நான் செய்ய மாட்டேன். சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்தினேக்கோ வைராக்கியமாக இருந்தாங்க. என்னை கொண்டு அக்கினி சூளையில் போடுங்க, நான் உறுதியாக தான் இருப்பேன். அப்போ நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும். இந்த 40 நாள் நீங்கள் என்ன செய்யணும்? வைராக்கியமாக இருக்கணும். சொல்லுங்கள், வைராக்கியமாக இருக்கிறவனே கதை உயர்த்துவா. ஆண்டவருக்காக நீங்கள் இப்போ சும்மா சாதாரணமாக இருந்தீங்க, ஃப்ளெக்சிபிளாக நாணல் மாதிரி இங்கே வளையிறது அங்கே வளையிறது, இங்கே நமக்கு சப்போர்ட் ஆகிறது அங்கே சப்போர்ட் ஆகுது. அது கணவன் சொன்னாலும் சரி, மனைவி சொன்னாலும் சரி, பிள்ளை சொன்னாலும் சரி, வைராக்கியமாக தான் இருக்கணும். அல்ல சொல்லுங்கள் எல்லோரும். ஆமாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ 40 நாள் உபவாச ஜெபத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார். என்ன பாஸ்டர், சபையை நீங்கள் கெடுத்துட்டீங்க, நீங்கள் உங்களால் குடும்பங்கள்லாம் கெட்டு போகுது, என்ன அப்படின்னு. 40 நாள் பண்ணி கறி சாப்பிட விடாமல் ஆக்கிட்டீங்க, புருஷன் கூட படுக்க விடாமல் ஆக்கிட்டீங்க. அவங்க எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க என்கிட்ட வந்து. இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, புருஷன் கூட படுக்க விட மாட்டார், கறி சாப்பிட விடாமல் ஆக்கிட்டார். இது வந்து எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அல்லேலூயா. நல்லா இல்லையே சொல்லுங்கள் எல்லோரும். அங்கே போய் போலீஸ்கார்டு ரிப்போர்ட்டு, இன்ஸ்பெக்டர் அவர் என் தமாஸ் பண்ணுறவர் தான். இருந்தாலும் சொல்கிறார், இப்படி பண்ணிட்டீங்களே. அவங்க வந்து எங்கிட்ட சண்டை போடுறாங்க பாஸ்டர். நான் என்ன இல்லைம்மா, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். 40 நாள் அப்படி தான் இருந்தானோ. கணவன் கட்டில் படுத்தா மனைவி கீழே படுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதுதான். கறிமீன் வீட்டில் சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டுன்னு உனக்கு தனி சாப்பாடு. அல்லேலூயா. ஆமாம், கறிகள்லாம் உள்ளே போடுறதுக்கு முன்னாடி தனி சாம்பார். அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ வைராக்கியமாக நிற்கணும். இல்லை சொல்லுங்க எல்லோரும். 40 நாள் நீ வைராக்கியமாக இரு. நீ வைராக்கியம் இல்லை, உன்னால் உனக்கு ஒன்று கத்தை உயர்த்த மாட்டார், உன்னை உயர்த்த மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லையில் சொல்லுங்கள். நான் என் வாழ்க்கையில் எத்தனையான காரியங்களில் வெளிநாட்டெலாம் போயிருக்கிறேன். நான் வைராக்கியமாக இருந்து கறிமீன்லாம் சாப்பிடாமல் கொரியாவில் என்ன செஞ்சாங்க, நேராக என் ரூமுக்கு பச்சை காய்கறி, பச்சை பட்டாணி, பச்சை பீன்ஸு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாங்க கொரியன். நானும் பசியாவது பயங்கர பசி உட்காந்துருக்குறேன் ஹோட்டலில், அந்த கேண்டீனில், அந்த கொரியாவில். வந்து சாப்பிடுங்கிறான் அந்த கொரிய மொழியில். என்னது சாப்பிட முடியும் என்னால்? பச்சை பட்டாணி, பச்சை பீன்ஸு, பச்சை காய்கறி, பச்சை கீரை என்ன சாப்பிட? ஐயோ முடியாது. அவங்களுக்கு என்னென்னா, நீ வந்து கறிமீன் சாப்பிடு. நான் ஏன்னா இங்கே சச்சு கட்டாமல் நான் கறிமீன்லாம் சாப்பிட மாட்டேன். அப்படி அந்த நேரத்தில் தான் நான் கொரியாவுக்கு போயிருந்தேன். கரெக்டா வைராக்கியம் பண்ணாங்க. அப்போ தென் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் என்ன அப்படியே தூக்கிட்டே போயிட்டார். சின்ன குழந்தைய தூக்கணும் வர, அந்த உயரமாக இருப்பார், பயங்கர உயரம். அவர் என்ன தூக்கிட்டே போயிட்டார். அப்புறம் சரின்ட்டு, சரி எனக்காக நீ வந்து பாசிங்க முடி, இங்கேயே பாசிங்க முடிச்சிடு. அப்புறம் ஆண்டை மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, இந்த நாட்டுக்கு வந்து மாட்டிகிட்டு இருக்கிறேன், நான் திரும்ப இந்தியாவுக்கு போகணும், நான் பாசிங்க பிடிச்சிக்கிறேன், கறிமீன் சாப்பிட்றேன் ஆண்டவரை சொல்லி அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. தட்டி கொடுத்து சரி நீ சாப்பிட வச்சாரு செய்யணும். அதனால் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும். அப்புறம் ஆண்டவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் சூழ்நிலையை மாற்றிடுவார். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைய தருவார். இப்படி என் வாழ்க்கையில் நிறைய நாடுகளில் ஊழியக்காரங்க மத்தியில் வைராக்கியமாக இருந்து, பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக இருந்து பாராட்டு வாங்கியிருக்கேன். அவங்க தட்டி கொடுத்துருக்காங்க, என்னை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அவரால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் இப்போயும் நான் எந்த ஒரு காரியத்திலையும் வைராக்கியமாக இருக்க நான் கவலைப்படுறதே இல்லை. எனக்கு உலகத்தான் பாராட்டு, கடவுள் என்னை பாராட்டுவார், அவர் என்னை உயர்த்துவார். சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்தினேக்க உயர்த்தின ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். சரியா? எல்லாம் ஏன் இல்லைங்க. ஆண்டவரே, இந்த 7 காரியத்தினால எங்களுக்கு உயர்வு வருகிறது. ஆண்டவரே, நல்லவர் சாமி. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து நீ உயர்த்துகிறவர் சாமி. ஆனால் மனம் திரும்பும்போது எங்களை உயர்த்துகிறவர். தாழ்மையினால் எங்களை உயர்த்துகிறவர். அடங்கியிருந்தால் உயர்த்துகிற தேவன். அப்பா, காத்திருந்தால் உயர்த்துகிற தேவன்.
ஆண்டவரே உண்மையாக இருந்தால் உயர்த்துகிற தேவன். ஆண்டவரை கொடுக்க கொடுக்க எங்களை உயர்த்துகிற தேவன். காத்துக்குவாக வைராக்கியமாக இருந்தால் நீர் எங்களை உயர்த்துகிற தேவன். எல்லாம் எந்த ஏச்சு நிலைங்க ஒரு பாலா சங்கரபா உங்களுக்கு உயர்வு வரலன்னு எந்த கவலையும் படாதீங்க. உங்களை உயர்த்தக்கூடிய தேவன் இன்றைக்கி உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்துங்க. சப்பா நான் உயர்த்தப்பட வேண்டும், என் குடும்பம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த குடும்பம் உயர்ந்துச்சு, இந்த குடும்பம் உயர்ந்துச்சு, அவள் உயர்த்திட்டா இவன் உயர்ந்துட்டா, நான் உயர்த்தப்படலையே. கண்டிப்பாக சாமி உங்களை உயர்த்துவா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், எளிவனுக்கு பிடித்திட்டு இருந்த குப்பையிலிருந்து அவங்க உயர்த்துவா. வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் உயர்த்துவா. இங்கேருந்து சிங்கப்பூருக்கு கொண்டு போய் உயர்த்துவா. இங்கேருந்து அமெரிக்கா கொண்டு போய் உயர்த்துவா. இங்கே லண்டனுக்கு கொண்டு போய் உயர்த்துவா. அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். பல தேசங்களுக்கு உன்னை கொண்டு போய் உயர்த்துவா. பல ஊர்களுக்கு உன்னை கொண்டு போய் உயர்த்துவா. ஆண்டவராக கர்த்தர் பல ஆஃபீஸுக்கு பல இடங்களுக்கு உன்னை கொண்டு போயிடுவார். இங்கே உங்களை உயர்த்த பிசாசு விட மாட்டேங்கிறான்னா ஆண்டவர் ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிற தேவன், புது வழி திறக்கிற தேவன் வேறு இடத்துக்கு கொண்டு போய் உயர்த்துவா. அங்கே தேவன் ஆசீர்வதிப்பார். அலையலூயா சங்கரபா லவ்ரபா அலையலூயா அலையலூயா ஸ்ரீராமா தனிகாபா லவ்ரபா என்னை உயர்த்துறதுக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கூட வருகிறார், அவர் கைவிட மாட்டார். அலையலூயா அலையலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.